போன வாரம் ஒரு டாபிக் பேசியிருந்தோம், கர்த்தர் நல்லவர். பிரைஸ் காட். ஸோ அப்போ தேவன் எல்லாத்தையும் படைச்சப்போ எப்படி தான் படைச்சாரு? நல்லா படைச்சார். ஏன் நல்லா படைச்சார்? அவர் நல்லவர். அவர் கையிலிருந்து வர்றது எல்லாமே நல்லதாக தான். அப்போ சிருஷ்டிப்புகள் எல்லாமே, அது ஒரு வார்த்தை சொன்னேன், 5 நாள் எல்லாத்தையும் படைச்சாரு, ஒன்னொன்னையும் படைச்சிட்டு நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார். 6ஆம் நாள் ஆதாமை படைச்சிட்டு அவனோடு கூட இந்த நல்லதெல்லாம் பார்த்தப்போ மிகவும் நன்றாயிருந்தது. ஒரு வீடு இருக்குது, அதுல ஆட்கள் வாசம் பண்ணல, அதை பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. எப்படி இருக்கும்? வீடு நல்லா இருக்கியா, ஆனா ஆள் இல்லையே. ஆனா அங்க ஒரு ஆள் இருந்தாருன்னா மிகவும் நன்றாக இருக்கிறது. ஸோ அதை மாதிரி பொறுப்புக்கு ஒரு ஆள், அந்த பூமிக்கான பொறுப்புக்கு ஒரு ஆளை நியமித்த உடனே அன்று எல்லாத்தையும் நன்றாய் பார்த்தார். ஆனால் 1ஆம் அதிகாரம் லாஸ்ட்ல மிகவும் நன்றா இருக்குன்னு பார்த்தாரு. கவனிக்கிறீங்களா? அதுக்கப்புறம் 6ஆம் அதிகாரத்தில் எப்படி பார்க்குறாரு? அது கொஞ்சம் வாசிக்கலாம். 6:12 வாசிங்க. தேவன் பூமியை பார்த்தார், அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் மேல 11, பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. எப்படி இருக்கு பாருங்க, 2 வார்த்தை. பூமி சீர்கெட்டதா இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டு இருந்தார்கள். இப்போ இதை சரி பண்ணணும். ஆண்டவர் சரி பண்ணாரா? மழையை அனுப்பி என்ன பண்ணாரு? எல்லாம் சரி பண்ணாரு. மறுபடியும் அப்படியே கொஞ்சம் வந்து மறுபடியும் எல்லாம் இதாச்சு. மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணலை? மழையை அனுப்பலை, தன்னுடைய மகனை அனுப்பினார். இப்போ மகன் வந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல விரும்புகிறேன். இனிமே மனுஷன் ஒரு தவறு செஞ்சிட்டான், மீறிட்டான் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தேவன் ஒன்றை செய்வார் என்றால் அவருடைய மகனைத்தான் அனுப்பிக்கிட்டே இருவார். மகன்னா என்ன அர்த்தம்? அவருடைய அன்பையும் கிருபையையும் தான் என்ன பண்ணுவார்? அனுப்பிக்கிட்டே இருப்பார். அன்பும் கிருபையும் வந்து ஒருவரை மாற்றவில்லை என்றால் வேறு எதுவும் மாற்ற முடியாது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் இந்த பூமியை எனக்கு இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு சேலஞ்ச் இருக்கணும். என்ன சேலஞ்ச்? அந்த பிரசங்கத்தை வச்சு என்ன சேலஞ்ச் எடுக்கிறீங்க? மறுபடியும் ஆண்டவருடைய வாய் சொல்லணும். என்ன சொல்லணும் தெரியுமா? ஆதியாகமம் 1:31 மறுபடி தேவனுடைய வாய் சொல்லணும். பூமியை பார்க்கணும், அவருடைய கண்கள், அவருடைய நாவு அறிக்கை பண்ணணும், பூமி மிகவும் நன்றாக இருக்கிறது. அப்போ இந்த பூமி நல்லா இருக்கிறதுக்கும் மனுஷனுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஹல்லேலூயா. பூமி நல்லா இருக்கிறதுக்கும் மனுஷனுக்கும் என்ன இருக்கு? சம்பந்தம். நான் நல்லா இருந்தா, அதான் நாங்க நல்லா இருந்தா கூட கிடையாது, நான் நல்லா இருந்தா இந்த பூமியே நல்லா இருக்கும். பிரைஸ் காட். ஸோ இப்போ நான் நல்லா இருக்குன்னா என்ன வேணும்னா, தேவனை அறிகிற அறிவு எனக்கு வேணும். அந்த தேவனை அறிகிற அறிவு வந்துட்டுனா எனக்குள்ளேயும் தீங்கு இருக்க முடியாது, இந்த பூமியிலையும் தீங்கு என்ன இருக்க முடியாது. இன்னைக்கு நம்ம பேசுகிற அந்த சத்தியம் வெளியில் உள்ளவங்களாம் கேட்டாங்கன்னா பல விதங்களில் சொல்லலாம். இப்போ நம்ம எல்லாரும் ஒரு மனமாக உட்காந்து வசனத்தின் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குது, ஆண்டவரை நம்பி இருக்கிறோம், நமக்கு ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறாரு. எந்த கேள்வியும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணிக்கிடுவோம்? எடுத்துக்கிடுவோம். ஆனால் வெளியில் இருந்து சிலர் பார்க்கும்போது கேட்கும்போது அது அப்படித்தான் நடக்கும். என்ன சொல்லுவாங்க? அது இயற்கையினுடைய சீற்றம், இயற்கையினுடைய காரியம். இதில் போயெல்லாம் மனுஷன் என்ன செய்ய முடியாது. ஏங்க, குதிரையை போய் அப்படி சொல்கிறாங்களா? குதிரை அதெல்லாம் மிருகம், அதெல்லாம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படி சொல்கிறாங்களா? அதை பிடிச்சி அதை ஏதாவது செஞ்சு ட்ரெயின் பண்ணி நல்லா கவனிங்க. அதை ஏறி உட்காந்து கடிவாளத்தை போட்டு போயிட்டே இருக்காங்களா? அடுத்து குரங்க பிடிச்சிருந்தாங்களா? குரங்கு கையில் பூமாலை கொடுத்த கதம்பாங்க, அந்த குரங்கை பிடிச்சி அதை வித்த காமிக்க வச்சுருந்தாங்களா? அடுத்து பாலிமேலால பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஹவுஸில் கரண்ட் எடுக்கிறதுக்கு அணையிலிருந்து 4 கிலோமீட்டருக்கு இந்த ரூம் அளவுக்கு பெரிய ஓட்டையை போட்டு, 4 கிலோமீட்டருக்கு இவ்வளோ பெரிய ஓட்டையை போட்டு பாறையை குடஞ்சி தண்ணியை கொண்டு வராங்க. அப்பம்லாம் இது இயற்கை, ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லலை. ஹல்லேலூயா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இயற்கையில் ஏதாவது மாற்றத்தை கொடுக்க முடியுமா? முடியாதா?
ஒரு 3/4 மணி நேரம் பேச போகிறேன். நல்லா கவனிங்க. ரொம்ப முக்கியமான டாபிக் இன்றைக்கும் பேச போகிறேன். ஸோ டாபிக் என்ன அப்படின்னா, நல்ல சாமி நல்ல பூமி. தலைப்பு என்னது? நல்ல சாமி நல்ல பூமி. ஸோ நீங்கள் என்னைக்கு சாமியை நல்ல சாமியாக பார்க்கீங்களோ அன்னைக்கு தான் பூமி நல்ல பூமியாக மாறும். அவரை நல்ல சாமியாக பார்க்காத வரைக்கும் இந்த பூமி இப்படி தான் இருக்கும், அங்கே மாற்றம் வராது. அதனால் நான் சொல்கிறேன், நம்ம சாமியை நல்ல சாமியாக பாருங்க. ஏன்னா நமக்கு சாமியை எப்படிலாம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, பொய் சொல்லாத, பொய் சொன்னா சாமி கண்ணை குத்திரும். சாமி என்ன செய்யும்? கண்ணை குத்திரும். சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க. சாமி பொய் சொன்னா சாமி என்ன செஞ்சிடும்? அது அங்கே உள்ள சாமி. இங்கே உள்ள சாமி கண்ணை குத்தாது. நம்ம சாமி கண்ணை கெடுக்கிற சாமி கிடையாது, கண்ணை கொடுக்கிற சாமி. இந்த சாமி கண்ணை என்ன செய்யாது? குத்தாது. அதுக்கு அப்போ பொய் சொல்லலாமா? பொய் சொன்னா சாமி கண்ணை குத்திரும். கண்ணை குத்துற மேட்ரே வேண்டாம், பொய் சொல்லாதீங்க, அவ்வளவுதான். அவர் கண்ணெல்லாம் என்ன செய்ய மாட்டார்? குத்த மாட்டார். அப்படி பார்த்தா இங்கே இருக்க எல்லாருமே தடவிக்கொண்டு தான் வரணும். அப்படி யாரும் ஆண்டவர் என்ன செய்யலை. அக்கா பொய் சொல்லிக்கிட்டே இருக்கலாமான்னா அப்படியும் செய்ய முடியாது. அப்போ பொய் சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். சண்டே கிளாஸில் சொல்லுவாங்க, எந்த அதிகாரத்தை எடுத்து வச்சு சொல்லுவாங்கன்னா, அப்போஸ்தலர் 5 எடுத்து வச்சு பின்னி பெடலை எடுத்துருவாங்க. சின்ன பிள்ளைங்களை வரட்டிடுவாங்க. எப்படின்னா, பாரு, அனனியால் சப்பிரால் பொய் சொன்னாங்க, கணவன் மனைவி 2 பேரும் செத்து போயிட்டாங்க, நீங்களும் பொய் சொன்னா செத்து போயிடுவீங்க, அதனால் பொய் என்ன செய்யக்கூடாது. இப்போ அவங்களுக்கு ஒரு திருப்தி வரும். பிள்ளைங்களை என்ன பண்ணிட்டோம்? நல்லா டீச், அவ்வளோதான். அடுத்த வாரம் சண்டே கிளாஸ்க்கு என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டான். ஸோ நான் சொல்கிறேன், நம்ம சாமி கண்ணை கெடுக்கிற சாமி இல்லை, கண்ணை கொடுக்கிற சாமி. கண்ணை கொடுக்கிற சாமி மட்டும் கிடையாது, தன்னையே கொடுத்த சாமி. இயேசு நல்லவர், நமக்கு போதுமானவர். இயேசு நல்லவர், நமக்கு போதுமானவர். அற்புதம் செய்பவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் பெரியவர். அற்புதம் செய்பவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் பெரிய. ஓ இயேசு நல்லவர், சத்தத்தை உயர்த்தி, அவர் போதுமானவர். இயேசு நல்லவர், நமக்கு போதுமானவர். இயேசு நல்லவர், நமக்கு போதுமானவர். அற்புதம் செய்பவர், அதிசய ஆலோசனை கர்த்தர் பெரியவர். அற்புதம் செய்பவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் பெரியவர். இயேசு நல்ல மனதார இயேசு நல்லவர்னு நீங்க சொல்ல சொல்ல நம்முடைய குடும்பத்துல நன்மைகள், நம்முடைய தேசத்துல நன்மைகள், இந்த உலகத்திலே நன்மைகள் ஓ உண்டாகிறதா இருக்கிறது. இயேசு நல்லவர், நமக்கு மாணவர். ஹல்லேலூயா. ஸோ தேவனை நாம் நல்லவராக நினைச்சனும் பார்த்து கொண்டே இருக்கணும். ஒரு சேலஞ்சான விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு 2-3 பாயிண்டாக அவங்க மத்தியில் அப்படி வைக்கிறேன், அதை அப்படியே நல்லா உள்ள ரிசீவ் பண்ணுங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. இந்த பூமி மறுபடியும் மிகவும் நன்றாக இருக்கும். நியூஸ் பேப்பரில் இருக்கிற பார்த்துட்டு இப்படித்தான் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. அது நியூஸு, இது குட் நியூஸு. நியூஸ் ஜெயிக்குமா? குட் நியூஸ் ஜெயிக்குமா? செய்தி ஜெயிக்குமா? நற்செய்தி ஜெயிக்குமா? சுயசேஷம் ஜெயிக்குமா? சுவிசேஷம் ஜெயிக்குமா? ஹல்லேலூயா. நான் அவருடைய சிலுவை மரணத்தை நான் நம்புறேன். அவர்தான் ஜெயிப்பார்.
கிருபைதான் ஜெயிக்கும். துர்ச்செய்தி ஜெயிக்காது, செய்தி ஜெயிக்காது, நற்செய்தி தான் ஜெயிக்கும். என்ன கொஞ்சம் விளையாட வேண்டியிருக்கு. ஹல்லேலூயா. நம்ம கொஞ்சம் நின்று என்ன செய்ய வேண்டியிருக்கு கிரவுண்டில். நம்மை கொண்டு அதை செய்கிறார். அவர் செய்து முடிச்சதை நம்மை கொண்டு அப்படியே வெளிப்பட பண்ணுகிறார். பிரைஸ் காட். இது எப்படி இருக்குது அப்படின்னா, சமைச்சு வச்சுட்டாரு, டைனிங் டேபிளுக்கு நம்ம சாப்பாட்டை என்ன பண்ணுறோம், எடுத்துட்டு வந்து கொடுக்குறோம். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு நம்ம பேசுகிற இந்த பூரணமான சத்தியங்கள் தான் இந்த பூமியில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். ஸோ தேவன் நல்லவராக இருக்கிறார். இதுக்கு ஒரு சின்ன காரியம். இப்போ இந்த பூமி எப்படி இருக்குது, இப்போ இருக்கிறத கவனிங்களேன். இப்போ செய்தியின்படி எப்படி இருக்குது, எங்கே பார்த்தாலும் கொலை கொலை, கற்பழிப்பு தற்கழிப்பு எல்லாம் என்ன செய்யுது, நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இவ்வளவு நடக்கும்போது இந்த பூமியை பார்க்கும்போது எப்படி இருக்குது, பொல்லாங்க நிறைந்ததா இருக்குது. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தேவனை நல்லவராக பார்க்கணும். அவருடைய படைப்புகளை அதை நல்லதாக தான் பார்க்கணும். பாருங்களேன், அப்பா அம்மாவே பார்த்து கல்யாணம் முடிச்சிருந்துருக்கட்டும், இல்லை இவங்க விரும்பி முடிச்சிருந்துருக்கட்டும். சில குடும்பங்கள்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்குறோம். எப்படி இருக்கும் குடும்பம், சந்தோஷமாகவே போய் இவனை போய் கெட்டினனே அப்படி சொல்லி கேட்டிருக்கீங்களா? போயும் இவனை போய் கெட்டிட்டனே. சில சொல்லலாம் போய் இவளை போய் கெட்டிட்டனே அப்படின்னு சொல்லிலாம் என்ன பண்ணா சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் கெட்டிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கான துணை. பிரைஸ் காட். சில நேரம்லாம் இந்த நிறைய நம்ம கேட்டிருக்கோம், கணவன் மனைவிக்குள்ளே சரியான ஐக்கியமே என்ன செய்யாது, இருக்காது. அப்போ அது பிரச்சனையோடு இருக்க வேற பிரச்சனைக்கெல்லாம் என்ன செய்யும், கொண்டு போய்கிட்டே இருக்கும். இப்போ அப்படியே ஒரு குறைவுபடுற மனப்பான்மை வரும். ஆனால் என்னைக்கு இந்த தன்னுடைய துணையை நினைத்து குறைபடுற மனப்பான்மை வராதுன்னா, நீங்கள் கர்த்தரை நல்லவராக பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்களையும் நல்லவங்களாக தான் பார்ப்பீங்க. ஏன்னா கர்த்தர் ஒன்றை கொடுத்தாருன்னா, ஆதாம் கொடுத்த ஏவாள் எப்படிப்பட்ட ஏவாளாம், ஏற்ற துணை. அப்போ அவர் நல்லவராக இருக்கிறாரு, அவர் எனக்கு ஒன்றை கொடுத்தாருன்னா அது ஏற்ற துணையாக தான். இப்போ பாருங்களேன், அது ஒருவேளை வினையாக கூட இருக்கலாம், வாழ்க்கை அனுபவத்தில் வினையாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தர் நல்லவர், அவர் எனக்கு கொடுத்தது ஏற்ற துணையாக தான் இருக்கும், ஏற்ற துணையாக தான் இருக்கும். இது ஏதோ ஒரு சூழ்நிலையில் இப்படி இருக்குது, ஏதோ ஒரு காரியத்தில் இப்படி இருக்குது, ஆனால் அவர் படைத்தது ஏற்றதாக இருக்குது, நன்மையாக இருக்குது. அது மாதிரி எனக்கு அவர் கொடுத்தது ஏற்ற துணையாக இருக்குங்கிறல நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா, நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு ஏற்றபடி என்ன பண்ணுவாங்க, நன்மையாக தான், ஏற்ற துணையாக தான் இருப்போம். அதே மாதிரி தான் எப்படி மனைவியோ அப்படித்தான் இந்த பூமியும். அப்போ இந்த பூமியையும் நீங்கள் நல்லா இருக்குதுன்னு பார்க்கணும், அனுபவிக்கணும்னா நீங்கள் தேவனை நல்லவராகவே என்ன செய்யணும். எத்தனை பேர் அப்படி பார்க்குறீங்க? கர்த்தர் நல்லவர் தானா? மழை பெஞ்சி ஒரு பக்கம் அழிவு நடந்தாலும் அவர் நல்லவர் தான். அழிவுக்கும் அவருக்கும் சம்பந்தமே. அவர் ஜீவனை கொடுக்கவும் பரிபூர்ணப்படம் வந்தவர். திருடன் தான் கொல்லவும் அழிக்கவும் வந்தவன். அது மாதிரி இன்னொரு வசனம் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, இதெல்லாம் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிடுங்க. அக்கினியை இறக்கி அழிப்போம்னா அவர் சொல்லிட்டார், இல்லைப்பா நான் மனுஷனுடைய ஜீவனை அழிப்பதற்கல்ல ரட்சிப்பதற்கே வந்தேன். அப்படிங்கும்போது எங்கேயாவது அழிவு நடந்தால், எங்கேயாவது சேதம் நடந்தால், நஷ்டம் நடந்தால் நீங்கள் தீர்மானிக்கணும், இங்கே ஒரு பிசாசுடைய கிரியை இல்லை மனுஷருடைய கிரியை அங்கே இருக்குது. இதுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. 1 கோடி நஷ்டமானாலும், 1 ரூபாய் நஷ்டமானாலும் அங்கே தேவன் காரணம் கிடையாது. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ 1 ரூபாய் லாபம் வந்தா தேவன் காரணர். 1 ரூபாய் நஷ்டமானா பிசாசா இருக்குல்லன்னா மனுஷனுடைய கிரியா இருக்கு, இல்லை நம்முடைய கேர்லெஸ் மிஸ்டேக்காக என்ன செய்யலாம். ஸோ தேவன் ஒருபோதும் அவர் தீமைக்கு காரணர் அல்ல. இதுக்கு பைபிளில் அங்கங்கே ஏதாவது அங்கே இப்படி நடந்துச்சு அப்படின்னா என்னன்னாலும் இருக்கட்டும், நீங்கள் எல்லாத்தையும் தாண்டி கிறிஸ்துவில் வந்து நிற்கணும். ஏசு இப்படி சொல்லிட்டாரியா, அவர் அதுக்காக தான் ஜீவனை கொடுத்தாரு அப்படிங்கிற இடத்துக்கு என்ன பண்ணிடணும், வந்துடும். நான் வேகமாக அடுத்தடுத்த இடத்துக்கு பேசி போகிறேன். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் அப்படியே உள்ளே வரலாம் அடுத்த இடத்துக்கு. ஸோ எப்படி நம்ம இந்த பூமியை நல்ல விதமாக பார்க்க முடியும், அதுக்கு என்ன மாதிரி நம்ம மனநிலைகளில் மாற்றங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக சில காரியங்கள் நான் பேசுகிறேன். இது நமக்கும் தேவை, உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் தேவைப்படுகிறது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம், அதில் ஒரு சில காரியங்களை அப்படி பேசிக்கொள்ளலாம்.
அதில் இந்த சம்பவம்லாம் நமக்கு நல்லா தெரியும், நிறைய டைம் நம்ம கேட்டிருக்கிறோம், நம்மளும் பேசியிருக்கிறோம். அதில் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். அதில் 3வது வசனம் வாசிங்க. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன. ஓகே, இப்போ இந்த அனனியா இருதயத்தை யார் நிரப்பி இருக்கிறா? சாத்தான் நிரப்பி இருக்கிறான். ஸோ இதை பேதுரு என்ன பண்ணிட்டாரு? கண்டுபிடிச்சிட்டாரு. ஆவியானவர் அவருக்கு உணர்த்தி இருக்கிறாரு, அவருக்கு தெரிஞ்சிட்டு இப்போ சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறமா அங்க என்ன நடக்குது அப்படின்னா, மரணம் நடக்கு. என்ன நடக்கு? மரணம் நடக்குது. இதே சிச்சுவேஷன். இப்ப பேதுருங்க நிக்கிறாரு, அனனியா எதிர்த்தாப்புல நிக்கிறாரு. அனனியாவுடைய இருதயத்தை யார் நிரப்பியிருக்கா? சாத்தான். ஆனா அங்க ரிசல்ட்டு, அனனியா யாரா மாறிட்டார்? டெட் பாடியா? நல்லா கவனிக்கணும். நான் ரொம்ப முக்கியமான விஷயத்த நிறையா பேச போகிறதில்ல, சின்னதாக பேச போகிறேன். ஆனால் ஒரு 2-3 பாயிண்டாக நல்லா எடுத்துக்கிடுங்க. இப்போ இங்கே டெத்து நடக்குது, அனனியா செத்து விழுந்து கிடக்கிறாரு. ஓகேங்களா? இதே சூழ்நிலை யாருக்கு வந்துச்சுன்னா பேதுருக்கு வந்துச்சு. ஒரு நாள் பேதுரு இயேசுட்ட சொல்கிறாரு, நீர் எருசலேமுக்கு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஒரு ஆள் மத்தேயு 16 எடுத்து வச்சுக்கிடுங்க. போகக்கூடாது. இப்போ இங்கே இயேசு நிற்கிறாரு. கொஞ்சம் ஒரு ஆள் வந்தால் நல்லா இருக்கும். பிரகாஷ் வா, முன்னாடி வா. இன்னொரு ஆள் ப்ளஸ்ஸிங் ஓடியா. இந்த இப்படி முன்னாடி கூப்பிட்டு ஏதாவது பேசி வைக்கும்போது அதை வச்சு எதுவும் பிரச்சனைகள்லாம் வந்துடக்கூடாதுன்னு. ஆமாம், ஒருத்தரை சாகிற கேரக்டரில் போட்டேன், ஒரு நிற்கிற கேரக்டரில் அந்த மாதிரிலாம் வந்துடக்கூடாதுன்னு. அது சும்மா அப்படி கூடும், அப்படி ஏதாவது நடக்கும், அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துடக்கூடாது. இப்போ இவன் தான் அனனியான்னு வச்சுடுங்க. இவன் இருதயத்தை யார் தப்பாக நினச்சி விடானே? அப்படி இல்லை, சும்மா பேச்சுக்கு தான் சொல்லி. இப்போ இவன் இருதயத்தை சாத்தான் என்ன பண்ணிட்டானா? நிரப்பிட்டானா. உடனே நம்மால் அடுத்த ஒரு வார்த்தை பயங்கரமாக சொல்லுவார. அப்படி நில்லு. என்ன சொல்கிறாரு பாருங்க, அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன. இருதயத்தில் யார் நிரம்பி இருக்கிறா? சாத்தான். ஆனால் இங்கே சொல்றாரு, நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன, நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய். இப்படி சொன்ன உடனே இப்போ பேதுரு இப்போ என்ன பண்ணியாச்சு? என்ன ஆனாலும் நான் ஒரு நேரம் பேசும்போது அனனியாவுக்கு அதை தாங்கக்கூடிய சக்தி இல்லை. அது ஒரு பக்கம் இருக்குது 50%. அந்த சக்தியே ஏங்க இவர் கொஞ்சம் பக்குவமாக பேசியிருந்தா இந்த நிலைமை தேவையில்ல. இதே மாதிரி இன்னொரு நாள் இந்த பேதுரு இயேசுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு? நல்லா கவனியன. இதுதாங்க உலகத்தை மாற்றும். பிரைஸ் காட். இப்போ இயேசு நிற்கிறாரு, இவன் பேதுருங்க நிற்கிறாரு. பேதுரு, ஆண்டவரே இது உமக்கு சம்பவிக்கக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமாக கடிஞ்சிக்கிறாரு. இப்போ ஆண்டவருக்கு தெரியுது, பேதுருக்கே இவனை பிசாசு நிரப்பியிருக்கான்னு தெரிஞ்சிருந்தா இவருக்கு இவன் என்ன இதில் பேசுகிறான்னு தெரியுதா? இப்போ தெரியுது. தெரிஞ்ச உடனே சொல்கிறாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே. அடுத்து பாருங்க, நீ தேவனுக்கு வாசிங்க. நீ 16 நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். நல்ல கவனிங்க, தேவனுக்கு ஏற்றவைகளை. இப்ப இவனுக்கும் சொன்னாரா பேதுரு, நீ இருதயத்தில் இப்படி எண்ணம் கொண்டிருக்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் சொன்னாரு சாத்தான் உன் இருதயத்தை நிரப்புனது என்ன. அதுக்கப்புறம் சொல்றாரு இருதயத்தில் இப்படி எண்ணம் கொண்டது என்ன. அப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு பக்கம் பிசாசுன்னா எண்ணமே பெரிய பிசாசா இருக்கு. இப்ப அந்த 2 வசனத்துல இருந்து அதை புரிஞ்சிக்க முடியுதுங்களா? நம்ம பிசாசுனே கொம்பு வச்சு கருப்பு கலர்ல அப்படி இல்ல, அது ஒரு பக்கம் இருக்கலாம் சரீர பிரகாரமா. ஆனா இன்னொன்னு ரொம்ப டெப்தா ஒன்று இருக்குது, எண்ணங்களில் வருகிற பிசாசு. அப்ப இங்க பேதுரு அப்படி கடுப்பா பேசுனதுல பாதி இதாயிட்டார். அப்புறம் அவரும் ஸ்ட்ராங்கில் ஒன்னே விழுந்துட்டாரு. இப்ப பாருங்க, இங்க இயேசு நிக்கிறாரு, பேதுரு நிக்கிறாரு. இப்ப பேதுரும் யாரதான் நிரப்பியிருக்கா? பிசாசு தான் நிரப்பியிருக்கிறான். நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இவர் சொன்னப்போ பேதுரு என்ன செய்யல? கையை தட்டுங்களேன்.
God. இயேசு பேசும்போது என்ன நடக்கும் தெரியுங்களா? இப்போ இயேசு வந்து வாலிப மகளே எழுந்துரு அப்படின்னா செத்து போனவனே உயிரோட என்ன பண்றாரு? ஆனா பேதுரு உயிரோட இருக்கிறவங்களையும் சொல்லி என்ன பண்ணிருந்தாரு? நான் இதை ஏன் சொல்லிட்டேன்னா, இயேசு எவ்வளவு நல்லவர்னு சொல்லிட்டு இருக்கிறேன். பேதுருக்குள்ள அது எப்படி எந்த அளவுக்கு இன்னும் மெச்சூரிட்டி ஆகலையா என்னன்னு தெரியல. ஆனா அந்த பேச்சு ஒரு 2 வசனத்துல தான் பேசியிருக்கிறார். யாரு? பேதுரு. 2 வசனத்துல தான். ஆனா காரியம் எல்லாம் உண்மைதான். காரியத்துல எந்த மாற்றமுமே, இங்கேயும் பிசாசு தான் நிரப்பி இருக்கிறான், இங்கேயும் பிசாசு தான் நிரப்பி இருக்கிறான். ஆனா இங்க இயேசுக்கு முன்னாடி மறுவாழ்வு உண்டானது, பேதுருக்கு முன்னாடி சீர்கேடு உண்டானது. இதுக்கு வெளியில உள்ளவங்களாம் பல கேள்வி கேட்பாங்க, அவங்க வாட்டுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கட்டும். அப்ப பேதுருவை ஆவியானவர் நடத்தலையா? நடத்தினாரியா? அதை வச்சுதான் தெரிஞ்சுது. ஆனா கொடுத்த கொடுப்பு, நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய். அவன் செத்து விழுறான்னா இந்த வார்த்தைகள் எவ்வளவு தூரம் ஹார்டா. அக்கா இயேசும் பேதுரு ஒன்றும் ஏப்பா என்னம்மா பேசிட்ட என் செல்ல குட்டி அப்படின்னு இப்படி தூக்கி கொஞ்செல்லாம் செய்யல. ஏன்னா பேதுருடைய வார்த்தைகள் கொஞ்சிற மாதிரிலாம் அங்கேயும் கடிந்து கொள்ற மாதிரி தான் இருக்கு. 2 இடமே கடிந்து கொள்ற இடம் தான். ஆனா இங்க ரிசல்ட் வேற, இங்க ரிசல்ட் வேற. ஹல்லேலூயா. சோ இந்த இடம் இப்படி இந்த காரியங்கள் வெளிப்பட்டால் பூமி மிகவும் நன்றாயிருக்கும், நம்முடைய வீடும் மிகவும் நன்றாயிருக்கும், எல்லாமே மிகவும். அப்போ இயேசுக்குள்ள இருந்து பாருங்களேன். இப்போ பேதுரு வந்து சீர்பொருந்த வேண்டிய இடத்துல இருக்கார். ஏன்னா கொஞ்சம் பேச்சு சரியில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சீர்பொருந்தவும் பண்றாரு. இல்ல இப்படி சொல்லலாம், உயிரோட சீர்பொருந்த பண்றாரு. இங்க இவனை இனிமே சாகடிச்சுட்டு இனிமே இவனை எங்க சீர்பொருந்த பண்ண? இனிமே ஒரே ஒரு வேலை, அடக்கம் பண்ண வேண்டிய வேலை மட்டும்தான் என்ன செய்யுது. ஹல்லேலூயா. அப்ப தேவன் எவ்வளவு நல்லவரா இருந்தா, ஆனா பேதுருட்ட அந்த அந்த மெச்சூரிட்டி என்ன செய்யல. நான் இவனை சரி பண்ண போறேன் அப்படிங்கிறதுல என்ன பண்ணிட்டாரு? ஆலய க்ளோஸ் என்ன பண்ணிட்டாரு. ஆனால் இயேசு அதே காரியத்தை தான் ஹேண்டில் பண்றாரு. பேதுருக்குள்ள இருந்த அந்த மனுஷருக்கு ஏற்ற சிந்தனைகள் எல்லாம் வெளியில போயிட்டு தேவனுக்கு ஏற்ற சிந்தனைகள் வந்து மிகப்பெரிய அப்போஸ்தலனாய், மிகப்பெரிய மேய்ப்பனாய் பயன்படுத்தப்பட்டார். நான் நம்புறேன் இதே வேலையை பேதுரு அனனியாட்ட செய்திருந்தால், ஹல்லேலூயா, செஞ்சிருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுங்களா? இவனும் ஒருவேளை பேதுரு லெவலுக்கு இல்லைனாலும் அவருக்கு அடுத்த லெவல்ல இவனும் என்ன பண்ணியிருப்பான்? ஊழியத்தில் பயன்படுத்தப்பட்டிருப்பான். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸோ அப்போ அந்த அவர் எவ்வளவு நல்லவராக இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஜீவனை வெளிப்படுத்துறாரு. அதே மாதிரி ஒரு சீர்பொருந்ததுலையும் என்ன பண்றாரு? கடிந்து கொள்றதான் செய்யறாரு. அதுவும் பயங்கரமா சொல்ல, எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு பேதுருவை பார்த்து தான் கடிஞ்சிக்கிறாரு. ஆனா பேதுருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. உள்ள எண்ணங்களில் மாற்றங்கள் வந்து விட்டது. ஹல்லேலூயா. ஓகே, உட்காருங்க. அப்போ பேதுரு ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணாரு? அனுபவிச்சார். பேதுருக்கு அந்த ஒரு சிச்சுவேஷன் மட்டுமா? அப்புறம் வேற என்ன சிச்சுவேஷன்? வீட்டை பூட்டிக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க? ஏன்னா இவர் தானே தலைவர். கலிலேயாவுக்கு வாங்கன்னா என்ன பண்ணியிருக்கணும்? கலிலேயாவுக்கு கூட்டிட்டு போயிருக்கணும். ஆனால் இவர் கூட்டிட்டு போகலை. உள்ளே என்ன பண்ணிட்டாங்க? இருந்துட்டாங்க. இப்போவும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? தேடி உள்ள வந்து உங்களுக்கு சமாதானம்னு சொல்லிட்டாரு. அப்புறம் மறுபடி பேசி எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு? மீன் பிடிக்க கடலுக்கு என்ன பண்ணிட்டாரு? போயிட்டாரு. அங்கேயும் ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு? என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? எத்தனை நேரம் மன்னிச்சிட்டாருன்னு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம இந்த உலகத்தை பார்க்கிற பார்வை, பேசுகிற பேச்சு, அதுக்காக உலகத்தை இப்போ நீங்கள் நல்லா பாருங்களேன். மனுஷன் எப்படினாலும் வாழ்வாமியா, அவன் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போட்டோம்,
நம்ம கர்த்தர் நல்லவர், அவர் எல்லாத்தையும் நல்லதா மாத்திடுவார் அப்படிங்கிறது ஒரு பக்கம். அவரை குறித்த அறிவு நமக்கு இருக்கணும். அதே நேரம் மனுஷன் சீர்பொருந்த வேண்டியதை என்ன பண்ண வேண்டியிருக்கு? சீர்பொருந்த வேண்டியதா இருக்குது. அதனால ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்ன உடனே அடக்கம் பண்ணிடக்கூடாது. அந்த தவறை களைய செய்து விட்டு மறுபடியும் ஒரு அடுத்த லெவல்ல பிரகாசிக்கிற அளவுல என்ன பண்ணிடணும்? ஹல்லேலூயா. அப்போ சாமி என்ன சாமி? நல்ல சாமி. ஆனால் அங்கே நின்னவர் எப்படி இல்லை? அந்த 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 நன்மையை என்ன பண்ணல? இங்கே ரிலீஸ், அந்த ஜீவனை ரிலீஸ் பண்ணலை பாருங்களேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்குறோம். அப்படியே நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் அவருடைய வேலைகள் எப்படி இருக்குது பாருங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் எடுங்க, அதில் 48 வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, யூதாசே முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். அவரை சூழ நின்றவர்கள் நடக்க போகிறதை கண்டு, ஆண்டவரே பட்டயத்தினாலே வெட்டுவோமா என்றார்கள். அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதரை வெட்டினான். அப்பொழுது இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவருடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். பிரைஸ் காட். அப்ப இங்க ஒரு சம்பவம் நடக்குது பாருங்களேன். 2 விதமா தான் இங்கேயும் நடக்குது. அப்ப இங்கேயும் யார் தான் வேலை பார்க்கிறா? பேதுரு தான் வேலை பார்க்கிறார். என்ன வேலை பார்க்கிறார் அப்படின்னா, பட்டயம் வச்சிருக்கிறாரு. டக்குன்னு கேட்கிறார், ஆண்டவரே வெட்டுவோமா அப்படின்னு. பதில் வந்துச்சா? பதில் வரல. ஆனா என்ன பண்ணியாச்சு? வெட்டிட்டாங்க. வலது காதரை வெட்டியாச்சு. இப்ப காது கீழே விழுந்துட்டு. இப்ப பாருங்க, இங்க இயேசு என்ன பண்றாரு? இம்மட்டில் நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதை எடுத்து என்ன பண்றார்? ஒட்டி வைத்து சொஸ்தப்படுத்துகிறார். பிரைஸ் காட். இங்கேயும் ஆண்டவர் நல்லவராத்தான் என்ன பண்றார் தன்னை. இப்ப நான் விஷயத்துக்கு வர்றேன், நல்ல கவனிங்க. ஒரு காது தானே, கழுத போனா போட்டோம் அப்படின்னு விட வேண்டியதானே. ஏன் ஒரு காதை வச்சு கேட்டு இருக்க என்ன செய்து? நல்லா கவனிங்க. முடிக்கிறேன், இப்போ முடிச்சிருவேன் சீக்கிரம். கொஞ்சம் கவனிங்க. ஹல்லேலூயா. அப்போ ஒரு காது இல்லாமல் மனுஷனால வாழ முடியுமா முடியாதா? முடியும். இப்போ இந்த காது ஒன்றும் பெரிய பிரச்சனை. வலி எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? ஒரு மாதம் வச்சுக்கிடுங்களேன் அதிகபட்சமாக. ஒரு மாதம் அந்த காயம் ஆறுறதுக்கும் வலி கொஞ்சம் இதாகிறதுக்கும். ஆமாம், வலி ஒரு வாரம் 2 வாரம் இருக்கலாம். அந்த காயம் ஒரு மாதம் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஆறிடும். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அவனுக்கு என்ன செய்யும்? யாராவது கேட்பாங்க, காதில் என்ன காதில் என்ன காதில் என்ன காதில் என்னன்னு ஒரு 2-3 வருஷம் என்ன பண்ணுவாங்க? இவருக்கும் சொல்லி தான். பிறகு என்ன பண்ணினா தலப்பா கட்டிடுவார். ஒரு 2-3 பேர் காதில் என்னன்னு என்ன பண்ணிடுவார்? உடனே அவங்க என்ன எப்பவும் தலப்பா கட்டிகிட்டே இருக்கீங்க? விடவே மாட்டாங்க. என்ன தலப்பா கட்டிகிட்டே அலையுது? முன்னாடிலாம் அப்படி கெட்ட மாட்டியெல்லாம் ஐயா. அப்புறம் மறுபடியும் அப்படியே கட்டி மறப்பார். பிறகு அதுக்கப்புறம் பழகிறோம். இவர்னா தலப்பா கட்டி இருப்பாரியா, கடைசியில் பேர் வச்சுரு அந்த தலப்பாக்காரர் வீட்டுக்கிட்ட அப்படிம்பாங்க. அப்படி வந்துடும். அப்போ அப்படியே போயிட்டே இருக்கும் பாருங்களேன். இப்போ எனக்கு ஒரு கேள்வி, இது ஒரு பெரிய விஷயமா? ஆண்டவர் விட்டுற வேண்டிய. ஏன்னா இப்போ அவரே இப்போ பிடிச்சிட்டு போய் சிலுவையில் அடிக்க போகிறாங்க. அவர் கை காலெல்லாம் குத்த போகிறாங்க. இப்போ அவர் இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம். சரி, நல்லா இருக்கும்போது அற்புதம் செஞ்சாருங்க, ஓகே. இப்போ தான் அவருடைய ஊழியம் முடிஞ்சிட்டு. இனிமே அவருடைய ஒரே வேலை என்ன தெரியுமா? கெத்சமனே தோட்டத்தில் இருந்து சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அங்கே போய் என்ன பண்ணணும்? ரத்தம் சிந்தி மரிக்கணும். இவ்வளவுதான். இனிமே அவர் எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதில் நான் ஆண்டவரை ரொம்ப எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அந்த காதின் மேலே கூட அக்கறை உள்ளவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு காது இருக்கணுங்கிறதுல கூட அக்கறை உள்ளவராக இருக்கிறாரு. நான் என்ன சொல்ல வரேன்? ஏங்க, ஒரு காதின் மேல அக்கறை உள்ளவர் ஒரு மனுஷன் மேல அக்கறை உள்ளவரா இருப்பாரா, இருக்க மாட்டாரா? ஒரு காதுக்காக பரிதவித்தவர், அதை சரிபடுத்தினவர். இப்படி ஆண்டவர் சொல்லியிருக்காரா? அதை கொஞ்சம் வாசிங்க. அப்படி கொஞ்சம் வரலாம். கொஞ்சம் ஆண்டவரை நம்ம நல்லவராக பார்க்கணும். சில சம்பவங்கள், சில வார்த்தைகள் மூலமா. ஏன்னா நம்ம சும்மா வாயில சொல்லுவோம், இருந்தாலும் கொஞ்சம் அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும் அவரை நல்லவர்னு. யோனா புஸ்தகம் எடுக்கலாம். அதில் ஆண்டவர் எப்படி சொல்கிறார் பாருங்களேன். ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒன் சைடாக மட்டும் பார்த்துடக்கூடாது. அவருடைய நல்ல உள்ளத்தை அறிந்து கொண்டு 30 வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து. அப்பொழுது
யோனாவை நோக்கி நீ ஆமணக்கு நிமித்தம் ஆ. எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். எது நிமித்தம்? ஆமணக்கு நிமித்தம் நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதுதான் என்றான். அதற்கு கர்த்தர், நீ நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. சும்மா நைட்டு முளைச்சது காலையில போயிட்டு அதுக்காக நீ பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ? நல்ல கவனிய. ஒரு பட்டணத்துக்காக அவர் பரிதவிப்பார் என்றால் இந்த ஒட்டுமொத்த பூமிக்காகவும் அவர் பரிதவியாமல் இருப்பாரோ? உங்க வீட்டில் 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தன் ரொம்ப தப்பு பண்றவன், ஒருத்தன் ரொம்ப நல்லவன். இப்ப தப்பு பண்றவனை மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுத்துடலாமா? சரி, எங்கேயோ போய் உன்னை திருடிட்டு வந்துட்டாங்க, உடனே நீங்க மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுத்துருவீங்களா? ஒப்பு கொடுக்க இந்தியன் ஸ்டைல்லாம் இங்கே ஒப்பேராது, அந்நியன் ஸ்டைல் இங்கே ஒப்பேராது. அவர் ஸ்டைல் தான் இங்கே நடக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அவனை திருத்துறதுக்கான காரியத்தை தான் என்ன பண்ணுறோம்? அப்படி அவரை அழிக்கணும்னா என்னைக்கே என்ன பண்ணியிருக்கலாம். அப்போ இவ்வளோ தாமதம் ஆகுதுன்னா அவர் இந்த பூமியை என்ன பண்ணணும்? மாற்றிடணும். அப்படிங்கிறது தான் எல்லாமே காரியங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு காதுக்காக பரிதபித்தவர், ஒரு பட்டணத்துக்காக பரிதபித்தவர், ஒட்டுமொத்த பூமிக்காகவும் பரிதபிக்கிறார். ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்போ அந்த நம்ம மனிதருடைய எண்ணங்கள், அவர் நல்லவர் அப்படிங்கிற இடத்த புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் அந்த இடத்துல போய் பேசி வேலைகளை செய்யும்போது இந்த பூமியிலே என்ன செய்து மாற்றங்கள் உண்டாகுது. உலகத்திலே வெளிச்சம் உண்டாகும். நம்ம வீட்டுக்குள்ளே என்ன செய்யும்? வெளிச்சம். அஸ்திவாரமாக வீட்டுக்குள்ளே வெளிச்சம், பூரணமாக உலகத்தில். அப்போ அஸ்திவாரமாக நம்ம வீட்டுக்குள்ளே மாற்றம், பூரணமாக உலகத்தில் மாற்றம். ஹல்லேலூயா. எப்போவுமே ஆண்டவர் பாருங்களேன், ஒரு காரியத்தை கொடுத்து செக் பண்ணுவார் பாருங்க. இப்போ இந்த இவங்கள்ட்ட அப்படியே கிளம்ப போகும்போது அந்த லூக்காவில் எடுத்துக்கிடலாம். 36 வாசிங்க. லூக்கா 22:36. அதற்கு அவர் இப்பொழுதோ பணப்பையும் சாமான்பையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன். பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று கொள்ள கடவன். எப்படி? ஒரு பட்டயத்தை என்ன பண்ணுங்க? ஒரு வசனம் இருக்கு, அதுல எழுதி இருக்கு, அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டாருங்க. அந்த வாக்கியம் நிறைவேறணும். அது ஒரு பர்பஸ் இருக்கு. இன்னொரு பர்பஸ், ஒரு பிரச்சனை நேரத்தில் இவங்க என்ன பண்றாங்க? ஹல்லேலூயா. ஒரு நெருக்கடியான நேரத்தில், ஒரு பதட்டமான நேரத்தில் இவங்க என்ன பண்றாங்க? இப்போ கை மட்டும் இருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஒரு பட்டயம் அவங்கள்ட்ட இருந்ததுன்னா என்ன பண்ணுறாங்க? பொறுமையாக இருக்கிறாங்களா இல்லை வெட்டுறாங்களா? அப்போ இந்த பட்டயத்தை வைத்து அவங்களுடைய எண்ணங்கள் என்ன பண்ணுது தெரிய வரும். ஸோ வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த இயேசு நல்லவர் என்பதை தெரிந்து கொண்டு அந்த நல்லவரை நமக்கு உள்ள வைத்து கொண்டு அந்த நல்லவராகவே நாம் இப்படி நிற்கும்போது நமக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க காது வெட்டப்பட்டிருந்தால் நீங்கள் ஒற்ற இடத்துல என்ன பண்ணுவீங்க? இருப்பீங்க. பிரைஸ் காட். இது குடும்பத்துக்கும் தேவை, சபைக்கும் தேவை, உலகத்தில் நடக்கக்கூடிய மாற்றத்துக்கும் இதுதான் தேவை. பேதுரு மாதிரி என்ன பண்ணாதீங்க. அதாவது தவறுகள் தெரியட்டும், அதை என்ன பண்ணலாம்? சீர்பொருந்த பண்ணணும் கண்டிப்பாக. ஹல்லேலூயா. ஆனால் சாகிற அளவுக்கு என்ன பண்ணிடக்கூடாது? சீர்பொருந்த பண்ணிடக்கூடாது. அப்புறம் இயேசு அதை அழகாக செய்கிறாரு. அது மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலையிலையும் இயேசு பொறுமையாக இருந்து நிறைய அற்புதம் செஞ்சிருக்கிறாருங்க. நான் பெரிய அற்புதமாக எதை நினைக்கிறேன் தெரியுமா? நான் நினைக்கிறது, உயிரோட எழுப்பினதை பார்க்கிலும் இந்த ஒரு காதை தூக்கி ஒட்ட வச்சு அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுத்தாரு பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. இவன் எப்படி ரட்சிக்கப்பட்டிருப்பானா இல்லைன்னா அப்படியே தான் இருந்திருப்பானா? நான் நம்புகிறேங்க. அந்த ஒரு ஆண்டவர் உயிர் தெழுந்ததுக்கப்புறம் 120 பேர் கூடியிருந்தாங்க பார்த்தீங்களா?
அதுல கூட அவன் ஒரு ஆளா இருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்திருப்பான் நான் சொல்லல. அப்படி இல்லைனாலும் அடுத்த ஒரு 3000 கூட்டத்திலேயாவது இருந்திருப்பான். அதெல்லாம் அடுத்த 5000 கூட்டத்திலேயாவது என்ன ஆனாலும் சரி அந்த தேவ திட்டத்துல அவன் இருந்திருப்பான். கூட்டத்தில் இருந்தானோ இல்லையா, திட்டத்துல கண்டிப்பா. இதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர், ஏய் காதையாடா வெட்டின, என்னடா குறி சரியில்லையே, கிராஸா போடாத, ஆமா வெர்டிக்கலா போடாத, ஹரிசாண்டலா என்ன செய் சொல்லுங்க, வெர்டிக்கலா போடாத ஹரிசாண்டலா போடுன்னு என்ன பண்ணல, இம்மட்டில் நிறுத்துங்கள். பிரைஸ் காட். ஸோ கொஞ்சம் ராஜ்யத்தை குறித்து பேசினா கொஞ்சம் சைலண்டாக தான் இருக்கு, பரவாயில்லை. ஒரு 5 நிமிஷம் வேற மாதிரி பேசி பார்க்கட்டா? ஹல்லேலூயா. ஓகே, எந்திரிச்சு நில்லுங்க, ஜெபம் பண்ணிடுவோம். ஏங்க என்ன? ஓகே, எந்திரிச்சு நில்லுங்க, ஜெபம் பண்ணுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தேவை ஆண்டவரை நல்லவரை அவங்களுக்கு காண்பிக்கணும். அதுக்கு ஒரு 2 உதாரணம் சொல்லியிருக்கேன். பேதுரு டீல் பண்ணதுக்கும் இயேசு டீல் பண்ணதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பேதுரு டீல் பண்ண இடத்துல அங்கே பிணமாய் மாறினான் அனனியா. ஆனால் இயேசு பேதுருவை டீல் பண்ணாரு, அவன் மறுரூபமாகிறான், மனமாற்றம் அடைகிறான், சீர் பொருந்துகிறான், மிகப்பெரிய மேய்ப்பனாய் பயன்படுத்தப்படுகிறான். இயேசு தன்னுடைய மரண நேரத்திலும் கூட, நெருக்கடியான நேரத்திலும் கூட எந்த பதட்டமும் இல்லாமல் வெட்டப்பட்ட காதை அவர் ஒட்டி வைக்கிறார். அந்த இடமே அப்படியே வேற லெவல்ல மாறுகிறது. பிடிக்க வந்தவங்க கூட ஆச்சரியப்பட்டு அப்படியே ஸ்டன்னாய் நின்றுருப்பாங்க. அதிகாரிகளுக்கு பயந்து தான் இயேசுவை பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. அவங்க மனதார ஃபஸ்ட்டு மனசு சரீரம் எல்லாம் சேர்ந்து தான் அவரை பிடிக்க வந்துச்சு. ஆனால் எப்போ வெட்டப்பட்ட காதை அவர் ஒட்டி வைத்தாரோ அப்போ அவங்க சரீரம்தான் வேலை பார்க்கதை தவிர அவங்க மனசு வேலை பார்க்கல. இந்த இடம் பூமியை மறுரூபப்படுத்துகிறது. தேங்க்யூ லார்ட். கொஞ்சம் ஒப்பு கொடுங்க, மனசுக்குள்ள அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உம்மை போல நிற்கணும் ஆண்டவரே, உம்மை போல காரியங்களை நான் செய்யணும் ஆண்டவரே, மாற்றங்கள் உண்டாகட்டும். தேங்க்யூ லார்ட். இயேசுவிடமிருந்து பேதுரு மறுவாழ்வு பெற்றார். ஆனால் பேதுருவிடமிருந்து அனனியா மறுவாழ்வு பெற முடியவில்லை. இதுதான் அப்படியே பூமியை ஒரு சீர்கேட்டுக்கு நேராய் கொண்டு போகும். நம்முடைய சாமி கண்ணை குத்துற சாமி கிடையாது, தன்னையே கொடுத்த சாமி. அவர் நல்ல சாமி, அவர் நல்ல சாமி, அவர் நல்ல சாமி, அவர் நல்லவர், 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 நல்லவர். எந்த சூழ்நிலையிலும் அவர் நல்லவர். நினிவே பட்டணத்துக்காக பரிதவித்தவர், மல்குசின் வலது காதுக்காக பரிதவித்தவர், ஒட்டுமொத்த பூமிக்காகவும் அவர் பரிதவிக்கிறார். அந்த பரிதவிப்பின் ஒரு வெளிப்பாடுதான் இன்றைய பிரசங்கம், போன வாரத்தின் பிரசங்கம். ஹல்லேலூயா. இந்த பூமி எழுத்தின்படி அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் ஆவியின்படி இது அன்புக்கு சிறையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் நம்புகிறேன் இந்த பூமி வெந்துருகி சாம்பல் ஆகாது. இது அன்பில் உருகி இது சிங்காரமாகும். ஹல்லேலூயா. ஒருவேளை சிலர் உற்சாகம் இல்லாம நீங்க கேட்டாலும் இதுதான் சத்தியம், இது நித்தியமான காரியம், இதுதான் ராஜ்யத்தின் காரியம். ஹல்லேலூயா. இந்த செய்தியெல்லாம் மறுபடி கேளுங்க, மறுபடி கேளுங்க. இந்த சாயல் நமக்குள்ளே உண்டாகட்டும். தேங்க்யூ லார்ட். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் ரணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மாலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, நாம் வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு எல்லாரும் நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் பாடி நிறைவு செய்யலாம். உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஓடு
சீசர்களை ஆண்டவரே உம்மோடு இருக்கும்படியும் பிரசங்கம் பண்ணும்படியும் பிசாசுகளை துரத்தும்படியும் வியாதியஸ்தை சுகமாக்கும்படியும் மரித்தோரை எழுப்பும்படியும் நீர் அப்பா நியமித்தீர் ஆண்டவரே. எங்களையும் இந்த காரியங்கள் எல்லாம் செய்யும்படி நீர் நியமித்திருக்கிறீர். இன்னும் அன்றைக்கு சீசர்களுக்கு கொடுக்காத ஒரு மிக முக்கியமான பொறுப்பை எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்கப்பா. இந்த பூமியை பார்த்து இது மிகவும் நன்றாக இருக்குதுன்னு சொல்லணும். அதற்காக எங்களை பேச வைக்கிறீங்க, செயல்பட வைக்கிறீங்க. நாங்கள் அதில் உறுதியாய் நிற்கிறோம். தேங்க்யூ லார்ட். இந்த பூமியிலே நாங்கள் அந்த மாற்றத்தை பார்க்கணும் ஆண்டவரே. நீர் நல்லவர் என்கிற அந்த அறிவு, தீங்கு இல்லாதபடி, கேடு இல்லாதபடி, பொல்லாங்கு நிறைந்த இந்த பூமியை பரிசுத்த பர்வதமாய் மாற்றும் ஆண்டவரே. அதற்காக நீர் சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டீர். ஒரு நீதியான உலகத்தை நீர் சிருஷ்டித்து விட்டீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நாங்கள் கண்ணில் பார்க்கும்போது இது அநீதியான உலகத்தை போல தெரியலாம். ஆனால் நாங்கள் ஆவில இந்த அநீதியான உலகத்தையும் நாங்கள் நீதியான உலகமாய் பார்க்கிறோம். நீர் எப்படி சகைவை ஆயக்காரருக்கு தலைவனாய் இருந்தவனை ஆபிரகாமுக்கு குமாரனாய் பார்த்து அப்படி அவனை மாற்றினீரோ, அதை போல இந்த பூமியையும் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இது பரிசுத்த பர்வதம், இது உம்முடைய பரிசுத்த பர்வதம், நீர் வாசம் பண்ணுகிற பரிசுத்த பர்வதம். தேங்க்யூ லார்ட். அந்த மாற்றங்கள் உண்டாகட்டும். அதில் நாங்கள் அகமகிழ கிருபைகள் பெருகட்டும். எல்லாருடைய கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதிங்க, மனதின் விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுங்க. நீதிமான்களின் ஆசை அது நன்மையாக இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நாளுக்கு நாள் நாங்கள் விருத்தி அடைய கிருபை கொடுங்க. தேங்க்யூ லார்ட். ஆரோக்கியம் ப்ளஸ் ஐஸ்வர்யம் இஸ் ஈக்குவல் ஜீவன். ஆரோக்கியத்தை, ஐஸ்வர்யத்தை, ஜீவனை நாங்கள் பூரணமாய் அனுபவிக்க உதவி செய்யும். கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான ஞானம், உணர்வு, இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் நீங்கள் கொடுங்கப்பா. பிள்ளைங்களை உன்னதமான இடத்துல உயர்த்தி வைத்து அழகு பாருங்க. முதிர் வயதிலும் முதியவர்கள் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருக்க கிருபை கொடுங்க. ஓடினாலும் இளைப்படையக்கூடாது, நடந்தாலும் சோர்ந்து போகக்கூடாது. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.